அம்மையப்பனே இறைவா, இறப்பினை இழப்பாக பார்க்கும் இவ்வுலகில் இறப்பினை மீட்பு என்று கற்றுத்தந்தீரே. என்னை நம்புகிறவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொன்னீரே. இறப்பினை மறுவுலக பிறப்பென்றும் இம்மையிலிருந்து மறுமை நோக்கிய பயணத்தில் நாளுக்கு நாள் நாங்கள் நம்பிக்கையில் வளர நீரே அருள்வீராக. முதியோர்கள்லாம் ஏதாவது உடல்நிலை சரியில்லைனாவோ அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா இந்த முதியோர் உறவுகளோட தலைவர் அவர் தான் வந்து இதெல்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு வர்றாரு. அவர்கள் சார்பாக இன்னைக்கு எங்களோட அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க, இப்போ உயிர் நீத்து இருப்பாங்க இல்லையா பெரியவங்க, அவங்களோட சார்பாக இன்னைக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு போடணும், முதியவர்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடணும் அப்படிங்கிற ஒரு இருக்காங்க. இன்றைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கு கேட்டாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அதனால நீங்க நல்லபடியா சாப்பிட்டுட்டு எதை பற்றியும் கவலைப்படாம, இந்த மனித பிறப்பு ஒரே தடவை தான், அதனால அம்மா மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். அம்மாக்கு எல்லாரும் ஒரு நல்ல ஒரு கிளாப் தட்டுங்க. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி.